Hello friends, welcome to Thean Suvai kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பசாலை கீரை கூட்டு. பசாலை கீரையை வச்சு அதில் பச்சைப்பயிறு சேர்த்து ஒரு அருமையான கூட்டு செய்யலாம். இது சாப்பாடு மட்டும் இல்லாமல் நான், சப்பாத்தி, புலாவ் என எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசாலை கீரையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடலில் பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் உடம்பு குறைக்கிறதுக்கு இது நம்ம இந்த டயட்டில் இந்த பசாலை கீரையை சேர்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த பசாலை கீரை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ஒரு 50 கிராம், கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா குக்கரில் 2 விசில் அளவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சோம்பு தான் இதுக்கு நல்லா நம்மளுக்கு மனம் கொடுக்கும், அதுக்காக தான் முன்னாடியே நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அது கூட ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட நம்ம வச்சிருந்த கீரை சேர்த்துக்கலாம். பசலை கீரையில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று கொஞ்சம் வயலட் கலரில் அந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று ஃபுல்லாகவே பச்சையாக இருக்கும். நான் பச்சையாக இருக்கிற கீரை தான் எடுத்திருக்கேன். பசலை கீரை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, பச்சைப்பயிர் பருப்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதால நம்மளுக்கு வாய்வு தொல்லை இருக்காது, அதுக்காக தான் பூண்டு சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா மணமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, 1/2 கப் தண்ணி போதும். சேர்த்துட்டு கடைசியாக அது கூட மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட்டு மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும் கீரை. இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். அடுப்பை நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கீரை சூப்பராக வெந்து வந்துருச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான கீரை ரெசிபி இது. இப்போ அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா பைண்டிங்காக நல்லா டேஸ்டாக இருக்கும். சேர்த்து இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க, போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பருப்பு பசலைக்கீரை கூட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பசலைக்கீரை கூட்டை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் இந்த கூட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள ஹீட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிடைக்கிறப்பெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.